அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது பாரிய ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலேயே செயற்கையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதா இல்ல அரசாங்கம் தங்களின் இயலாமை காரணமாக இது இன்றைய தினம் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கேஸ் விநியோகிக்கப்படுது. விஷ பாம்புகள், விஷ ஜந்துகள் எல்லாம் அங்க இருக்கு. ஊருக்கு நாட்டாமை பண்றீங்க, ஊரை பராமரிக்க முடியல வேண்டாம், இது மக்களுக்கு பரிந்தளிக்கலாம். பெண்கள் என்று பார்க்கவர் அவமரியாதை காய்க்கிறார். அங்குள்ள மக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழலை அழித்து இந்த அபிவிருத்தி தேவையா என்றதான். வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில நாவல் ராஜபக்ச அவர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் பேரிடியாக காணப்படுகின்றது. இலங்கையில தான் என்ன கதைக்க விடுறாங்க, இல்ல வெளிநாட்டிலேயாவது என்ன கதைக்க விடுங்கள் என்றா என்ற வகையில தான் தற்போதைய செய்தி அமைந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் கதைக்கு போனதான் நீங்க எனக்கு கல்வி சான்று அது இதெல்லாம் கேட்குறீங்க. இவர் இங்க இந்த தனியறையில இருந்தால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணார் என்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. இலங்கையில வெளிநாட்டில் தான் ஒரு தகுதி வாய்ந்த அறிவுஜீவிகள் மற்றும் புத்திஜீவிகள் கதைக்கின்ற ஒரு இடத்துல போய் கதைக்க போனா அங்கேயும் போராட்டத்தை செய்து எனக்கு எதிராக கருத்தை வெளியிட்டு அந்த உரையையும் ரத்து செய்துட்டீங்களே என்ற மாதிரி தான் நாமல் அவர்களுடைய இது விடயம் காணப்படுது. இதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய விட லண்டன், ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் ஆகிய இடங்கள்ல தான் இவர் உரையாற்றுவதற்காக இருந்தார். ஆனால் இந்த உரை கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் பார்த்தால் இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் பல்வேறுபட்ட இன அழிப்பு இடம்பெற்றிருந்தது, மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தது, பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றிருந்தது என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான பொறுப்பாக யார் இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டப்படுகிறார் மஹிந்த அணியினர். அப்ப மஹிந்த அணியினுடைய வாரிசாக கருதப்படுகிற நாமல் இவ்வாறு உரையாற்றக்கூடாது என்று லண்டனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாணவர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் செய்து இவருடைய உரைகளை ரத்து செய்ய வைத்திருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் அவர் சார்பாக குறிப்பிட்ட விடயம், இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களால எனது உரையை தடுத்திருக்காங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் மீண்டும் இது தொடர்பான என்ற கவலையை தெரிந்து கொள்றேன். எனக்கு கவலையா இருக்கு. நான் மீண்டும் உரையை நிகழ்த்துவேன். இது நிச்சயமாக எதிர்காலத்தில் நடக்கும் என்ற வகையில் தான் தனது கருத்தை தெரிவிக்கிறார். நடக்கும், ஒரு காலத்தில் ஜனாதிபதியான பிறகு நடக்கலாமா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும், இந்த மஞ்சள் மற்றும் நீல எரிவாயு தட்டுப்பாடு. அதாவது லிட்ரோ மற்றும் லேப் கேஸுக்கான தட்டுப்பாடு இலங்கையில் நிகழ்கின்றதா, உண்மையிலேயே செயற்கையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதா, இல்ல அரசாங்கம் தங்களின் இயலாமை காரணமாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்ற வகையில தான் மக்கள் மத்தியில் பாரிய ஒரு நெருக்கடி காணப்படுகின்றது. இது தொடர்பாக அதிகப்படியான ஊடகங்களும் தங்களது கருத்துக்களை தங்கள் சார்பாக தெரிவித்து வருகின்றன. காரணம் என்னவென்றால் ஒரு திட்டமிட்ட சதி என்ற வகையிலையும் இது ஒரு பக்கத்தால் குறிப்பிட நேரம் ஒரு வருஷ யுகம் உருவாகி வருகிறது என்று பல்வேறுபட்ட எரிவாயு தட்டுப்பாடு, மக்கள் கஷ்டப்படுறாங்க என்ற ஒரு சித்தாந்தம் வேறு, இதை வச்சு அரசியல் செய்கின்ற சித்தாந்தம் வேறு. பல்வேறுபட்ட இன்னொரு வருஷ யுகம் உருவாக்கிட்டு அப்ப இவர்கள் இயலாத அரசாங்கம் என்ற மாதிரி அரசியல் நோக்கத்துக்கு அவர்களை பழிவாங்கிறது. அதுல இன்னொரு விடயம் குறிப்பிடப்படுறது, ரணில் கடந்த காலங்களில் இலங்கைக்கு ஒரு பிரதமர் அமைந்தார். அவர் மூலமா தான் இந்த இலங்கை மீண்டெழுந்தது. அப்ப இவர் நாட்டுக்கு கொண்டு வந்த எரிவாயு அனைத்தும் தீர்ந்து விட்டதா என்ற வகையிலையும் ஊடகங்கள் வாயிலாக கருத்துக்கள் சில உண்மையிலேயே இந்த தற்போது ஏற்பட்ட அந்த எரிவாயு பற்றாக்குறைக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று கடந்த காலங்களில் பார்த்தா அந்த ஓமான் நிறுவனம் ஒன்றுதான் இதுவரை காலம் விநியோகித்து வந்திருந்தது. இப்போ புதுசா அமெரிக்கா நிறுவனம் ஒன்று என்னது அவர்களால் இனி விநியோகிக்க போகிறார்கள். அப்ப இதுக்கு இடையிலான ஒரு காலதாமதம் தான் இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணம் ஒரு விடயம் சொல்றேன். அதே நேரத்தில் இந்த மஞ்சள் கேஸ் தட்டுப்பாடு காரணம் அரசாங்கத்துக்கு இந்த மஞ்சள் கேஸ் நிறுவனத்துக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஒன்று இருக்கு. இப்ப அரசாங்கத்தை அடிபணிய வைக்கிறது அந்த விலை கொடுக்கல் வாங்கல என்ற ரீதியில இன்னொரு பிரச்சனையும் அங்க இருக்கு. அப்ப இதுகள் தான் இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அரசு தரப்புல இன்னொரு விடயம் குறிப்பிடா, நாங்க இப்படியான விலைமனு கோரல் மூலமா அமெரிக்கா நிறுவனம் வழங்கிட்டோம். ஆனா அமெரிக்கா நிறுவனத்திட்ட 2 கப்பல் தான் இருக்கு. ஆனா இலங்கைக்கு ஒரு மாதம் 4 கப்பல்கள் மூலமாக எரிவாயு வர வேண்டும். ஆனால் அவங்கள்ட்ட 2 கப்பல்கள் தான் இருக்கு. ஆனா நாங்க அவங்கள்ட்ட மேலும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கோம், மேலும் ஒரு கப்பலை வாடகைக்கு பெற்றாவது எங்களுக்கான எரிவாயு தட்டுப்பாட்டுக்கான தீர்வை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று அரசாங்க சார்பிலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுல ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் அண்மையில் இந்த ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கைக்கு வரி ஒன்று விதிக்கிறார். அதிரடி விதிச்சுட்டு அப்ப நாங்க போய் பேச்சுவார்த்தை செய்ய அவர் பாதியை குறைக்கும் போது அவர் கொடுக்க அந்த பேச்சுவார்த்தை கொடுக்கல் இடக்கப்பாடு இருக்குதானே, அதுல இந்த கேஸ் உரிமத்துவத்தையும் அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்கணும்
என்ற ஒரு கட்டுப்பாடு விதித்தாரா என்ற ஒரு கேள்விதான் இப்ப வந்து. நிச்சயமா இது ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையா இருக்கு. இது வந்து ஒரு பூகோள அரசியல் சார்ந்த பிரச்சனையாகவும் தான் இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்து இப்படியான நிலைமையில பார்க்கப்படும் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு. ஆனாலும் நீல கேஸ்கார் லிட்ரோ வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறேன். இன்றைய தினம் வந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கேஸ் வந்து விநியோகிக்கப்படுகிறது. இனி பிரச்சனை இல்லை, ஒழுங்கா விநியோகிக்கப்படும். அதே நேரத்தில் வர்த்தக அமைச்சரும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய கேஸ் இருக்கு, வந்துட்டு நாங்கள் சரியான முறையில் இனி விநியோகிப்போம் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மேலதிகமான செய்திகளை நம்ம அடுத்தடுத்து காணலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். என்னென்று பார்த்தால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது பாரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. யார் முன்வைத்திருக்கிறார்கள் பார்த்தால் பெரிய விழான் மக்கள், அல்லது வந்து இது அரசியல் நோக்கத்துக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்களா, ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் அரசியலில் பயணிப்பவர்களா என்றதை தாண்டி என்ன குற்றச்சாட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். இதுல வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பெரிய விழாவில் சொந்தமாக ஒரு பூர்வீக காணி காணப்படுகிறது. இந்த காணி தொடர்பாக சர்ச்சை தான் இப்ப பேசுபொருளாக காணப்படுகின்றது. இந்த காணியை சரியாக பராமரிக்கிறார் இல்லை. இப்ப இந்த காணி மிகப்பெரிய அளவாக காணப்படுகின்றதால இதுல பாரிய ஒரு அசௌகரியங்களை மக்கள் இந்த காணி காரணமாக எதிர்கொண்டிருக்கின்றனர். வந்து அந்த காணியில வந்து பாரிய துப்புரவு செய்யாமல் பட்டைகள் வளர்ந்திருக்கு, விஷப்பாம்புகள், விஷ ஜந்துகள் எல்லாம் அங்க இருக்கு. அது வந்து அருகில் உள்ள வீடுகள் கடைகளுக்கு எல்லாம் போய் வருது, சிட்டஸ் மாதிரி போய் வருது. அப்ப தயவு செஞ்சு இதை துப்புரவு செய்யுங்க, நீங்க வந்து ஊருக்கு நாட்டாமை பண்றீங்க, ஊரை காக்கிய என்ற மாதிரி தங்களுடைய விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் ஊடகங்கள் வாயிலாக. அதிலே வந்து பெண்கள் தான் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் சார்பாக நினைக்கிறேன். அந்த வகையில தான் அந்த பெண்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயம் வந்தா, இவர் வந்து இப்படியான காணிகள் பெரிய அளவுனா காணியை வச்சிருக்காரு. அப்ப இவர் பராமரிக்க முடியல, இதை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம் தானே என்ற வகையிலும் இல்லாடிக்கும் வந்து நாங்கள் பிரதேச சபை மூலமா துப்புரவு செஞ்சு நாங்கள் பிரதேச சபை அதை கைப்பற்றி கொள்ளும் என்ற ரீதியிலையும் ஒரு மிரட்டல் தோணியா என்றதையும் நாங்க பார்க்கணும். அதுல இன்னொரு விடயத்தை முக்கியமா மக்கள் சொல்றாங்க, இவர் எங்கள்கிட்ட பொதுமக்களுக்கு அதாவது வந்து பெண்கள் என்று பார்க்கவர் அவமரியாதை காய்க்கிறார். அதை நான் இன்னொரு விடயத்தையும் இவர் குறிப்பிடுகின்றார். உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, பரீட்சையை வைத்து இவர்கள் படித்திருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு சோதனையை வச்சுதான் அவங்களை உள்ளிருக்க வேணும் வேட்பாளர்களாக என்ற வகையில தான் அவர் கருத்து தெரிவிக்கிறார். ஆனா நாங்க இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம், உளம் சார்ந்தான ஒரு பரிசோதனை வச்சுதான் இனிவரும் தேர்தலுக்கு ஆட்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்கிறோம் என்ற வகையில மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து, நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ற மாதிரி அது வேற ஒரு கதை. உண்மையிலே வந்து பல்வேறுபட்ட இடங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விட்டுத்து பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த தனியார் காணிகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுவதில்லை. எங்களுடைய உரிமைகளை கேட்கிற நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்ப பூர்வீக காணி ஒன்று இருந்தால் அதை துப்புரவு செய்து மக்கள் அருகில் உள்ள மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை பராமரிப்பதும் எங்களுடைய கடமை. இது வந்து இவர் மட்டுமில்லை, பல்வேறுபட்டவர்கள் இவ்வாறு காணப்படுகிறார்கள், இதை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. நிச்சயமாக இதை தொடர்ந்து அடுத்ததாக விளையாட்டு சம்பந்தமான செய்திகளை பார்ப்போம். சர்வதேச கிரிக்கெட் அணியில் அதாவது T20 நடைபெறுகிறது. அந்த T20 இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்து இப்ப வரைக்கும் சர்ச்சையே எழுந்து இருக்கு. குறிப்பாக வந்து நல்லூர் விதிமுறைகளை மீறி அந்த T20 கப்பை கொண்டு வைக்கிங்க. அன்றைக்கு எழுந்த பிரச்சனை தான் இன்றைக்கு வரைக்கும் அது பற்றிய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்குது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விட நேற்றைய தினம் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற்றிருந்து இலங்கை அணி மிகவும் படுதோல்வி ஒன்றை சந்தித்திருந்தது. கிட்டத்தட்ட 95 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டீங்க. இந்த விடயத்தெல்லாம் குமார் சங்ககாரம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கை அணி மிகவும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கின்றதாகவும், இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் இந்த சூழ்நிலையை புரிந்து விளையாடுகிறார்கள் இல்லை என்ற வகையிலையும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பந்து வீச்சாளர்கள் சரியான முறையில் செயற்பட்டாலும் இந்த துடுப்பாட்ட வீரர்கள் வந்து அந்த மைதான சூழ்நிலையை புரிந்து கொண்டு விளையாடுவதில்லை என்ற குற்றச்சாட்டை குமார் சங்ககார அவர்கள் வந்து வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்கிறார். இது வந்து உண்மையாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். குறிப்பாக அதே நேரத்தில் வந்து நேற்றைய தினம் இந்திய அணியும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதையும் நாங்கள் சொல்ல தனி வேணும் இந்த மாதிரி நாங்கள் பார்க்கணும். இது இவ்வாறு இருக்க இந்த சர்வதேச கிரிக்கெட் இதில் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும். எங்களை யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மேட்ச் நடக்குமா இல்லையா? யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானம் அமைக்க போகிறோம், அமைச்சு யாழ்ப்பாணத்தை முன்னேற்றி அமெரிக்கா போன்று யாழ்ப்பாணத்தை உருவாக்க போறோம் என்ற மாதிரி எல்லாம் பிரச்சாரங்கள் நடைபெற்றிருந்தது. உண்மையிலே நல்ல விஷயம் தான். யாழ்ப்பாணம் வந்து அமெரிக்கா போல வளர்ச்சி காண்றது வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அங்குள்ள மக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழலை அழித்து இந்த அபிவிருத்தி தேவையா என்றுதான் இங்க கேள்விக்குரிய விடயம். இந்த யாழ்ப்பாண சர்வதேச மைதானம் இருக்கு அந்த மண்டதீவில்
அமைக்கிறதுல ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை உடனடியாக நிறுத்துமாறு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரால்? மத்திய சுற்றாடல் அதிகார சபையிலிருந்து அப்படியான கட்டளை வந்திருக்கு. அதாவது வந்து அந்த இடம் வந்து ஒரு வலசை வரும் பறவைகள் வந்து தங்களுடைய இனப்பெரம்பலாக இருக்கட்டும் சரி, தங்கி செல்லும் இடமாக இருக்கட்டும் சரி தான் இது காணப்படுகின்றது. இத்தகைய வகையில் அதன் இனப்பெரம்பலை ஒரு பாதிக்கும் விடயமாக தான் இந்த மைதானம் அமைகின்றதா என்ற கேள்விதான் எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஏன் அந்த அதிகார சபை வந்து நிறுத்துமாறு கட்டளிட்டிருக்கா, சுற்றுச்சூழலுடைய அனுமதி கிடைக்கிற வரை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது, சுற்றுச்சூழலுடைய அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் செய்யலாம் என்ற ஒரு ரீதியில தன்னுடைய கட்டளை பிறப்பிக்க, உடனடியாக நிறுத்துங்கள் என்ற ரீதியில தன்னுடைய கட்டளை பிறப்பிச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும்போது என்னென்று முதலாவது அந்த இடங்களுடைய மக்களுடைய இயல்பு, மற்றவருடைய மக்களுடைய கலாச்சாரம், மற்றவருடைய தொழில் வாய்ப்பு என்றது முதல்ல கவனிக்கணும். அதிலெல்லாம் கவனிக்காமல் நாங்கள் அறிவித்தல் விட்டுட்டோம், இங்கே ஆழ்படுத்தல் சர்வதேச மைதானம் வரப்போகுது, ஒரு அறிவித்தல் விட்டுட்டோம், மத்தமாடி வெளியிட்டோம் என்றதுக்காக இல்லை நாங்கள் அதை நாட்டு சரி என்ன செய்துதான் லாபம் என்று அடப்படியாக இருக்கக்கூடாது. நீங்க அவசரப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா சரி, அது பிள்ளையான திட்டம் பின் வாங்கலாம், தப்பில்லை தான். இதுல வந்து நிச்சயமாக நீ குறிப்பிட்ட விடயம் தான் மோயின். இன்னொரு விடயம் இருக்கு. சுற்றாடல் அதிகார சபையில ஒரு செயற்பாட்டின் மூலமாக தான் இது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமில்லை, மண்டதி மைதானம் மட்டுமில்லை, கடந்த காலங்களில் பழைய பூங்காவில் அமைக்கப்பட்ட உள்ளக விளையாட்டு அரங்கும் இப்படியான சுற்றாடல் சார்பான ஒரு விடயத்தின் காரணமாக தான் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே விடத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கு எங்களுக்கு. பழமை வாய்ந்த மரங்கள் இருக்கிறதால அது அவர் பல்வேறுபட்ட விடயங்கள் அதில் இருக்கு. பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறு என்ன நாட்டு நடப்பு செல்ல போகிறது, எங்களுடைய இலங்கை அரசியல் எவ்வாறு செல்ல போகிறது என்பதனை தொடர்ச்சியாக இதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இதை அணுக வேண்டும். ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.